நட்புகளே வணக்கம். கதைக்களத்தில் அடுத்த கதை. சில கதைகள் குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, பெரியவங்களுக்கும் பொருந்தும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு மேலும் மேலும் இது போன்ற வீடியோவை போட ஊக்கமளிக்கும் விதமா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஒரு நாள் அடர்ந்த காட்டின் வழியா பயணித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் கண்கள்ல எதிர்பாராத விதமா ஒரு சிங்கம் தென்பட்டுச்சு. அந்த சிங்கம் 4 பக்கமும் கயிறுகளால பிணைக்கப்பட்டு வலியாலும் தவிப்பாலும் துடித்து கொண்டிருந்தது. அந்த இளைஞனை பார்த்த அந்த சிங்கம் கேக்குது, தம்பி, என் மீது கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, தயவு செஞ்சு இந்த கட்டுக்கள்ல இருந்து என்னை விடுவிச்சிருங்க, இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுது. சிங்கத்தோட நிலைமைய கண்டு மனம் உருகிய அந்த தம்பி ரொம்ப சிரமப்பட்டு அதோட கயிறுகள் அவிழ்த்து அதனை விடுவிச்சான். அந்த விடுதலை பெற்ற சிங்கம் மெதுவா எழுந்து நிக்குது. அதோட உடல் தசைகள்ல தெரிஞ்ச அசுர பலத்தை கண்ட அந்த இளைஞனுக்கு இவ்வளவு வலிமை வாய்ந்த சிங்கத்தை அவிழ்த்து விட்டது ஆபத்தா முடிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் லேசா தோண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தம்பி காட்டுல ஓய்வெடுக்க போறான். சிங்கம் அவனோட பக்கத்திலேயே வந்து அவனையே உற்று பார்த்துட்டு இருக்குது. பதட்டமா இருந்த அந்த தம்பி இளைஞன் கேக்குறான், ஏன் என்னை இப்படி பாக்குற அப்படின்னு. அதற்கு அந்த சிங்கம் கம்பீரமான குரல்ல சொல்லுது, உன்னை விட எளிதான இறை எனக்கு கிடைக்க போவதில்லை, இன்னைக்கு உன்னையே உணவாக்கி கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லுது. இளைஞன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். நண்பா, நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்தேன், ஒரு போதும் நான் மறக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்தையே என்று வேதனையுடன் கேட்கிறான் அந்த இளைஞன். சிங்கம் நிதானமா சொல்லுது, வேட்டையாடுவது என் இயல்பு, என்னால் பசியை கட்டுப்படுத்த முடியாது, உன்னை விட்டுவிடவும் முடியாது அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, ஓகே, கடைசியில நம்ம ஒரு 3வது நபரிடம் போய் நீதி கேட்கலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வழியில ஒரு யானையை சந்திக்கிறாங்க. அந்த இளைஞன் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கு அந்த யானை சொல்லுது, மனிதர்கள் எங்களை சுமையாகவே கருதுகிறீர்கள், எங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா எங்களை கைவிட்டு விடுகிறார்கள், அதனால் நான் சிங்கத்தோட பக்கம்தான் சரின்னு சொல்லுவேன் அப்படிங்குது யானை. ஆனா உனக்கு ஒரு அறிவுரை, நீ எச்சரிக்கையுடன் செயல்படு அப்படின்னு அவருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிருது. யானையிடம் சரியான தீர்ப்பு கிடைக்காததால் அந்த இளைஞனும் அந்த சிங்கமும் மீண்டும் நடக்கிறார்கள். மேலும் நடக்கும்போது ஒரு நீண்ட அனுபவம் மிக்க ஒரு முதிய ஞானியை பாக்குறாங்க. அவங்களிடம் அந்த இளைஞன் வந்து நடந்த எல்லாத்தையும் விவரிக்கிறார். அந்த ஞானி அமைதியாக, சிங்கமே, இளைஞனே, எனக்கு நீங்கள் சொல்வது சரியா புரியல, எல்லாம் இப்படி தொடங்கியது என்பதை மீண்டும் ஒரு முறை செய்து காட்டினால் என்னால கரெக்டான தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு அந்த ஞானி. ஞானியோட பேச்சை நம்பிய சிங்கம் மீண்டும் கயிறுகளால் கட்டப்பட ஒத்துக்கொண்டது. சிங்கம் மீண்டும் பாதுகாப்பாக கட்டப்பட்டவுடன் ஞானி இப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பார், இதுதான் விவேகம். சில நேரங்களில் அமைதியும் பாதுகாப்பும் தான் உண்மையான புத்திசாலித்தனம். இயல்பு மாறாத உயிரினங்கள் சுதந்திரமாக இருந்தால் அது ஆபத்தையே தரும். எனவே அவற்றை அதன் எல்லையில் வைத்திருப்பதே புத்திசாலித்தனம் அப்படிங்கிறாரு ஞானி. ஞானியின் விவேகத்தால் அந்த இளைஞன் பெரும் ஆபத்திலிருந்து தப்பிச்சார். இந்த கதை சொல்லும் பாடம் என்ன அப்படின்னா, இரக்கம் என்பது உயர்ந்த பண்பு, ஆனால் அது அறிவோடு இணைந்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவுவது சிறந்ததுதான், ஆனால் ஒருவரோட இயல்பு மாறாது என்று தெரிந்தும் அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவது பேராபத்தில் முடியும். உண்மையான புத்திசாலித்தனம் என்பது சூழலை சரியாக புரிந்து கொண்டு எதிராளியோட குணத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவதே ஆகும். அதனால் அனைத்து உதவிகளும் நன்றி கடனை உருவாக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. சில நேரங்கள்ல தகுந்த இடைவெளியை கடைபிடிப்பதுதான் நமக்கு சிறந்த பாதுகாப்பு. விவேகம் இல்லாத தாராள மனப்பான்மை தீங்கை தான் விளைவிக்கும். ஆனால் விவேகமும் இருக்கணும், கருணையும் இருக்கணும். இரண்டும் இணையும் போதுதான் நமது வாழ்வு நமக்கு பாதுகாப்பானதாகவும் அமைதியானதாகவும் மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க.